லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். திடியா விர்ரா, அவ எங்க வேணா போட்டும், அவ பின்னாடியே போய் பாத்துக்கோங்க. ஓகேண்ணா. யாரும் எனக்கு தேவையில்லை. நான் ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது துணைக்கு ஆளை கூட்டிட்டு போறதுக்கு. இல்ல நான் பாத்துப்பேன். நீங்க யாரும் வந்து எனக்கு நல்லது செய்ய வேண்டாம். அண்ணி, நாங்க எதுவும் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டோம் அண்ணி. உங்க கூடவே வந்துடுறோம், அப்படியே திருப்பி வந்துடுறோம். நாங்க வரோம், நீ எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம். நீ இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. டேய் புட புட, உன்னை வெளியே வச்சு வெளுக்கிறேன் வா. என்னடா திடியா, என்னாச்சு இவளுக்கு? ஏய், இவ மேல நாம தாண்டா கோவப்படணும். இவ என்னமோ நம்ம மேல கோவப்பட்டு போறா. என்னடா நினைச்சிட்டு இருக்காளா அவன் மனசுல? இவ என்னவோ பெரிய இவ மாதிரியும், நாமெல்லாம் என்னமோ இவளுக்கு துரோகம் பண்ண மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்கா. அம்மா விடுங்கம்மா, அவளே ஏதோ குழப்பத்துல இருக்கா. டேய் திடியா, அப்ப நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். எனக்கெல்லாம் குழப்பமே இல்லையா? எப்பவுமே அம்மாவை பத்தி யோசிக்கிறவன் இப்ப எப்படி பேசுறான் பாத்தியாடா? அம்மா அப்படியெல்லாம் இல்லம்மா, நான் உனக்காக தான் யோசிப்பேன். திடியா, இதெல்லாம் சும்மா உதட்டுல இருந்து வர வார்த்தைடா. என் மேல நிஜமாவே அவனுக்கு பாசம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவளை ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பானடா இவன். எப்ப இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ அப்பவே எங்க 2 பேருக்கு இடையில பெரிய விரிசல் விழுந்துருச்சுடா தம்பி. மா அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, சக்தி அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல அப்படின்னு இவன் சொல்றான். ஆனா என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னு எனக்கு மட்டும் தாண்டா தெரியும். என் பையன் இந்த ஊர் முழுக்க திமிரா சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அந்த திமிரு போன இடம் கூட தெரியல. வெற்றி இனிமே கடைசி வரைக்கும் என் கூட இருப்பானாங்கிற பயத்திலேயே கூனி குறுகிங்க நான் நின்னுட்டு இருக்கேன்டா. இதெல்லாம் உனக்காவது புரியுதா தெரியா? அம்மா நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காதுமா. அதை விட இன்னும் மோசமா தாண்டா நடக்கும். இவன் கல்யாணம் அப்படிதானே நடந்துச்சு. திரும்ப திரும்ப அத பத்தியே பேசினா என்னமா அர்த்தம்? ஒரு நாள்ல மறக்கிற விஷயமாடா இது? பிரச்சனை பெருசாயிட்டே போகுமானே தெரியலடா. எப்படி நான் இந்த வீட்ல இருந்து எல்லாத்தையும் சமாளிக்க போறேனே தெரியல. அண்ணே, நேத்து ஃபர்ஸ்ட் நைட்ல அது டேய் நீ வேற போடா. போதுமா? போதுமா மேடம், டிஃபன் இருக்கா? உட்காருங்க. நான் உங்களை எங்கேயோ பாத்திருக்கேனே. கண்டிப்பா பாத்திருப்பீங்க. இவரு நம்ம ஜி டிவில வர சரிகமா பதனியில பாட போற சிங்கர். ஆமாமா, உங்க பேரு கூட மணி தானா? ஆமாங்க, அதேதான். சரி இருங்க. தூரம் வந்திருக்கீங்க. இங்க இருக்கிற எல்லாருக்காகவும் ஒரு பாட்டு பாட முடியுமா? நிச்சயமா பாடுறேன்.
கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. ஆண் கிளி இரண்டுண்டு பெண் கிளி இரண்டுண்டு அங்கேயும் ஆசை உண்டு. அதில் ஒரு பெண் கிளி அதனிடம் ஆண் கிளி இரண்டுக்கும் மயக்கம் உண்டு. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. கொட்டும் முழக்கங்கள் கல்யாண மேளங்கள் கொண்டாட்டம் கேட்டதம்மா. ஆசை விமானத்தில் ஆனந்த வேகத்தில் சீர்கொண்டு வந்ததம்மா. தேன்மொழி மங்கையர் யாழிசை மீட்டிட ஊர்கோலம் போனதம்மா. சிங்கார காலோடு சங்கீத தண்டைகள் சந்தோஷம் பாடுதம்மா. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. கன்றோடு பசு வந்து கல்யாண பெண் பார்த்து வாழ்த்தொன்று கூறுதம்மா. கான்வென்ட் பிள்ளைகள் போல் வந்த முயல்கள் ஆங்கிலம் பாடுதம்மா. பண்பான வேதத்தை கொண்டாடும் ஆண்கள் மந்திரம் ஓதுதம்மா. பல்லாக்கு தூக்கிடும் பரிவட்ட யானைகள் பல்லாண்டு பாடுதம்மா. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. ஒரு கிடி கையோடு ஒரு கிடி கை சேர்த்து உறவுக்குள் நுழையுதம்மா. உல்லாச வாழ்க்கையை உறவுக்கு கொடுத்திட்ட ஒரு கிடி ஒதுங்குதம்மா. அப்பாவி ஆண் கிடி தப்பாக நினைத்தது அப்போது புரிந்ததம்மா. அது எப்போதும் கிடி அல்ல கிணற்று தவளைதான் இப்போது தெரிந்ததம்மா. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. ரொம்ப நல்லா பாடினீங்க. தேங்க்யூ வெரி மச். நீங்க என்ன நினைச்சு இந்த பாட்டை பாடினீங்கன்னு தெரியாது. ஆனா இந்த பாட்டு அப்படியே எங்க சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரியே இருந்தது. ரொம்ப இன்னொரு தடவை இந்த வார்த்தையை முன்னால பேசாத. அப்ப இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன? இந்த குடும்பத்துக்காக நான் வாழவே இல்லையா? ஐயோ அம்மா, நான் என்னடி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இந்த குடும்பத்துக்காக? ஐயோ அது மா, நான் அப்படி சொல்லலம்மா. எங்க 3 பேரையும் நீங்க கஷ்டப்பட்டு வளர்த்தது எங்களுக்கு தெரியும். எனக்காக அவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவ வாழ்க்கை எப்படி? அப்ப நான் எடுத்த முடிவெல்லாம் தப்பா? அம்மா, வா சக்தி. அம்மாவும் நாங்களும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஆமாக்கா, எங்களுக்கு எப்பவும் உன் நினைப்பாதான் இருக்கு.
அம்மாவுக்கு? அம்மாக்கு கூட உன் நினைப்பு தான் சக்தி. ஆனா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், அவங்க வேற எங்கே பாத்துக்கிட்டு இருக்காங்களேக்கா. அம்மா என் மேல கோவமா இருக்காங்கன்னு எனக்கு தெரியும்க்கா. என்னக்கா தனியா வந்திருக்க? செல்வா எங்க? இல்ல வெற்றி வரலையா? துர்கா, என்ன அவ புருஷன் வெற்றியா இல்ல செல்வாவான்னு ஒரு வார்த்தை கேள. அம்மா, நானே உன்னை பார்க்கணும்னு ஆசையில வந்திருக்கேன். ஏமா எதுவுமே பேச மாட்டேங்கிறேன்? இனிமே இந்த அம்மாவை பார்க்கணும்னு நீ ஆசைப்படக்கூடாது சக்தி. அம்மா, அந்த உரிமையும் தகுதியும் யோகிதையும் நீ என்னைக்கோ இழந்துட்ட. ச்சீ, சங்கிலி மாதிரி ஒருத்தனை நீ தேர்ந்தெடுத்து கட்டிக்கணும்னு நினைச்ச அன்னைக்கே, அதுவும் மனமேடையிலேயே அவ வாயாலேயே ஒன்ன மாதிரி ஒருத்திய நான் கட்டிக்க மாட்டேன்னு சொன்ன அன்னைக்கே இந்த அம்மாவை நீ குழி தோண்டி புதைச்சிட்ட. மா, வெற்றி இப்ப இவ கழுத்துல தாலி கட்டிட்டாரு. இப்போ பஞ்சாயத்தும் முடிஞ்சு போச்சு. இனிமேலும் அத பத்தி பேசி என்ன ஆக போகுது? யமுனா, ஊர் உலகம் வேணும்னா இந்த விஷயம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா ஆனா இந்த மீனாட்சி எந்த காலத்திலயும் என்னால இதை மறக்கவே முடியாது. ஒரு பச்சை மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி இன்னும் என் மனசுல அப்படியே பசுமையாவே இருக்கேடி. எனக்கு அம்மா, என் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருமா, ப்ளீஸ்மா. சக்தி, உன்னை கையெடுத்து கும்பிடுற. முதல்ல நீ மத்தவங்க நிலைமையில இருந்து யோசிக்க கத்துக்க. அங்க செல்வான்னு ஒரு பையன் இருக்கான், ரங்கநாயகி அம்மா இருக்காங்க, இன்னொரு பொண்ணு ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு ஒரு தாய் இருக்கா. அதுக்கப்புறம் தாண்டி நானும் இருக்கேன். இன்னொரு பொண்ணு மாலையும் கழுத்துமா தனக்காக காத்துக்கிட்டு இருக்கான்னு உன்னை நிராகரிச்ச பையனை வலுக்கட்டாயமா அவ கையில தாலிய கொடுத்து உன் கழுத்துல கட்ட வச்சுக்கிட்ட அன்னைக்கே எனக்கு இருக்கிற மானம், மரியாதை, இந்த கௌரவம், இப்படி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கைய எந்த அர்த்தமும் இல்லாம பண்ணிட்ட சக்தி. இப்ப நீ ஆசையா என்ன பார்க்க வந்தா உனக்கு நான் ஆரத்தி எடுக்கணுமா? பாரு அம்மா, எனக்கு இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்கு. அந்த மிச்ச மீதியோட என்ன வாழ விடுமா? அம்மா, சக்தி, அம்மா நடந்ததை மறக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அம்மா தெரியாம பேசுறாங்க, எதையும் யோசிக்காத. நீ உள்ள வா. ஏய், நீ உள்ள வாடி, இது உன் வீடு. அம்மா சொன்னாதான் நான் வருவேன். அம்மா எதுக்கு சொல்லணும்? இத்தனை நாள் அம்மா சொல்லியா நீ இங்க இருந்த? வா உள்ள. உள்ள வாக்கா. இல்ல, அம்மா சொன்னாதான் நான் வருவேன். மா, ஒரு வார்த்தை அவளை உள்ளவான்னு கூப்பிட. என்ன இருந்தாலும் அவ நம்ம வீட்டு பொண்ணு இல்லம்மா, கூப்பிடுமா. அவ வெளியவே நிக்கிறாமா, பாவமா இருக்கு. யமுனா, என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? நான் அவளை கூப்பிடவே இல்லையேம்மா. ஒரு தாயிங்கிற அனுமதி இல்லாம தானா தாலி கட்டிக்க தெரிஞ்ச அவளுக்கு அவளை தனியாவே வாழ சொல்லு. இங்க எதுக்கு வந்திருக்கா? போமா.
எங்கக்கா போற? அம்மா தான் என்கிட்ட பேசல. நான் நம்ம வீட்டு கோவில்ல இருக்கிற அம்மன் கிட்டயாவது பேசிட்டு போறேன். அக்கா, நீயும் ஏன்க்கா இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிற? உள்ள வாக்கா. அம்மா, இது என் வீடுன்ற உரிமையில தான் இந்த வீட்டுல நான் இத்தனை நாளா இருந்திருக்கேன். ஆனா முதல் தடவையா எனக்கு இந்த வீடு ஒரு அந்நியமா தோணுது. அம்மா கூட என்ன உள்ள வான்னு கூப்பிட மாட்டேங்கிறாங்க.